பிரச்சனை? அலாம் அடிக்கலையோ? ஹே, இது என்ன? ஹாய், இவ்வளோ கிஃப்ட்ஸா? யார் வச்சது? எல்லாம் உனக்கு தான் ஷம்மி. ஹாப்பி பர்த்டே ஷம்மி. ரொம்ப தேங்க்ஸ் நிம்மி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஷம்மி. தேங்க்யூம்மா. இதே மாதிரி நீ எப்பவும் நல்ல பிள்ளையா இருக்கணும் ஷம்மி. சரிப்பா. இன்னைக்கு நாம ஷம்மி பர்த்டேக்கு என்ன பண்ண போறோம்? ஷம்மி, நீ போய் குளிச்சு ரெடி ஆயிரு. நாம் எல்லாரும் வெளியில் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் உன்னை முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். ஹாய், சரிப்பா. ஷம்மி, உனக்கு சாப்பாடு பிடிச்சதா? சூப்பராக இருந்துச்சுமா. பெஷ் பெஷ், ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாம எங்கப்பா போகிறோம்? சொல்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். இது என்ன இடம்ப்பா? இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? எதுக்குப்பா எங்களை இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நிம்மி, ஷம்மி, நாம் இந்த சமூகத்துக்கு என்ன திருப்பி கொடுத்தோம் அப்படிங்கிறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. அதுக்கு நாம் என்னப்பா பண்ண முடியும்? எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும்? அது பரவாயில்ல ஷம்மி, நாம் இப்போ பண்ணுற செயல்கள் தான் நமக்கு வருங்காலத்தில் வந்து சேரும். இங்கிலீஷில் இதை வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்கள் 2 பேருக்கு புரியறதுக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். இது நிஜத்தில் நடந்தது. ராஜுவும் அவங்க அப்பாவும் டாக்டரை பார்க்கறதுக்காக அவரோட கிளினிக் போயிருந்தாங்க. அப்போது இது என்ன இவ்வளவு எலும்பா மனுஷன் உடம்புல இருக்கு? அம்மோ, ஓடாத நில்லு. நில்லு, யாருக்கிட்ட உன் வேலையை காட்ட? தம்பி கொஞ்சம் இருப்பா. ஏன் இப்படி பண்ற? தம்பி நிறுத்துன்னு சொல்றேன்ல. சார், இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியாம கத்தாதீங்க சார். இந்த பொண்ணு எல்லா மருந்தையும் வாங்கிட்டு காசு கொடுக்காம திருடிட்டு ஓடுறா சார். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் சார் தெரியாம பண்ணிட்டேன். கவலைப்படாதம்மா, அழாத. ஏன்பா, இந்த காசை வச்சுக்கோ, அந்த மருந்தை கொடுத்து அனுப்ப அந்த பொண்ணுக்கிட்ட. நீங்க ஏன் சார் காசு தரீங்க? சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சார், இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. இந்த காசையும் வச்சுக்கோ, ஒழுங்கா சாப்பிடு, உங்க அம்மாவையும் பார்த்துக்கோ, சரியா? அதுக்கப்புறம் 20 வருஷம் கடந்து போச்சு. ஷபா, டாக்டர் ஏதாவது சொன்னாராப்பா? கொஞ்ச நேரத்துல இங்க வரேன்னு சொன்னாங்கப்பா. இதோ அவங்களே வந்துட்டாங்க. தாத்தா, எப்படி இருக்கு உங்க உடம்பு இன்னைக்கு? உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா உங்க உடம்பு சரியாயிடும். இதானா தள்ளியும் போடக்கூடாது தாத்தா, சரியா? அப்படியா? காசுக்கு என்ன பண்றது தெரியலையே. என்ன பண்ணலாம்? வீட்டை விற்கிறது தான் ஒரே வழி. ராஜு, இப்போ உடம்பு சரியாயிருச்சுப்பா. ஆப்ரேஷனுக்கு காசு எப்படிப்பா நீ அரேஞ்ச் பண்ண? டாக்டர் தான் ஆபரேஷனை முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்கப்பா. இனிமேதான்ப்பா காசு தரணும், பில்லு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அட, இது என்ன ஆபரேஷன் பில் கட்டியாச்சுன்னு போட்டிருக்கேன், பாக்கி எதுவும் கட்ட தேவையில்லைன்னு பில்லுல போட்டிருக்கேன். என்ன சொல்ற ராஜு? பில்லுக்கு நம்ம தானே பணம் கட்டணும். 20 வருஷம் முன்னாடியே கட்டிட்டீங்க தாத்தா. நான் எப்ப பில்லு கட்டினேன்? நீங்க தான் ஒரு மருந்து பை ஒரு 1000 ரூபான்னு ஏற்கனவே என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. என்ன தெரியுதா தாத்தா? உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப நன்றிம்மா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தாத்தா. நிம்மி, ஷம்மி, இப்போ புரிஞ்சுதா? நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்கள் தான் நமக்கே திரும்பவும் வரும். வாட் கோஸ் அரவுண்ட் comes back to you. வாங்க, இப்போ நம்ம உள்ளே போகலாம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குது. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. நிம்மி, ஷம்மி, நீங்க 2 பேர் இன்னைக்கு பண்ணது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமாம்மா, ஏன்னா நாம இன்னைக்கு செஞ்ச நல்ல நல்ல செயல்கள் தான் நமக்கு திரும்பவும் வரப்போகுது. இல்ல நிம்மி? சரியா சொன்ன ஷம்மி. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.